நேற்று மார்க்கெட்டை கிட்டத்தட்ட 800 புள்ளிக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனாங்க. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 புள்ளி நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய இண்டெக்ஸ் இன்னைக்கு நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஹட்கோ இந்த ஷேர்லாம் அதோட ஹையில் இருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 216 புள்ளி நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1% நெகட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 850 புள்ளிக்கு மேலே பாசிட்டிவாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மறுபடியும் வந்து லோ ஆயிட்டாங்க. எப்போ இந்த ஈரான், இஸ்ரேல், யூஎஸ் வார் முடியுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் ஆகும். இப்போதைக்கு டெம்பரவரியாக போர் நிறுத்தத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சமாக கீழே போகும். இல்லை இதுக்கப்புறம் இப்படி ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். பேங்க்கு கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எம்ஓ டிஃபென்ஸ் இன்னைக்கு 1.87% பாசிட்டிவ். இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. சில்வர் 3% நெகட்டிவ், கோல்டு 1.5% வந்து நெகட்டிவ். கோல்டு சில்வர் இன்னைக்கு நெகட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆட்டோ 0.30% நெகட்டிவ், பார்மா 0.17% பாசிட்டிவ்ல வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 0.5% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 0.17% வந்து பாசிட்டிவ். மிட் 150 ஃப்ளாட்டாக வந்து இருக்காங்க. நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் ஹிண்டால்கோ இருக்காங்க, என்டிபிசி, பிஇஎல், மேக்ஸ் ஹெல்த், டாக்டர் ரெட்டி இருக்காங்க. அதேமாதிரி டாப் 5 லூசர்ஸில் இண்டிகோ, ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, எல்என்டி, ஜியோ ஃபைனான்ஸு, எட்டர்னல் இருக்காங்க. நேற்று இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் டாப் 5 கெய்னர்ஸில் இருந்தாங்க. இன்னைக்கு டாப் 5 லூசர்ஸுக்கு வந்து போயிட்டாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக் பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதோட ஹையில் இருந்து நல்ல ஒரு லோ பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 780 ரூபாய்க்கு பக்கத்தில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 446 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோ வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் நம்ம லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம்லாம் 66 ரூபாய்க்குலாம் அந்த ஸ்டாக் இருந்துச்சு. 66 ரூபாயில் இருந்து கிட்டத்தட்ட 780 வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 446 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஜுவல்லரி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸில் வந்து இருக்காங்க. இவங்க டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோல்டு, சில்வர், பிளாட்டினம் எல்லாமே இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த கடையை பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் நிறைய வந்து சேல் பண்ணிட்டு இருக்கனால கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இவங்களுக்கு கவலை கிடையாது. சில்வர் ப்ரைஸ் இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் இவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன் அப்படின்னா எப்படி இருந்தாலும் நம்ம தான் வந்து வாங்க போகிறோம். அவங்க விற்கிறாங்க, நம்ம வந்து வாங்க போகிறோம். கோல்டு ப்ரைஸ் கம்மியானாலும் நிறைய பேர் போய் வாங்குவோம். அதனால இவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். அதே மாதிரி கோல்டு ப்ரைஸ் அதிகமானாலுமே நம்ம முதலீட்டுக்காக நிறைய பேர் தங்கத்தை வந்து வாங்க ஆரம்பிக்கிறோம். அதனாலேயே இவங்க சேல்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குரோத்தில் இருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது வருஷம் அதிகமாகிட்டே இருக்கு. நல்ல ஒரு குரோத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 446 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 529% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 46,339 கோடிக்கு மேலே வந்து இருக்கு. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 40, இண்டஸ்ட்ரி பே ரேஷியோ 20 இருந்து இருக்கு. புக் வேல்யூ 51 வந்து இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு 0.35%, ROC 15%, ROE 16%, ROIC 19%, OPM 6.81% வந்து இருக்கு. இன்டென்சிக் வேல்யூ 194 வந்து இருக்கு. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.84 வந்து இருக்கு. பிஜி ரேஷியோ 2க்கு கீழே தான் வந்து இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 1. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 8.66 இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் நல்ல ஒரு growth இருந்தாங்க. ஏன்னா கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் கோல்டு செக்டர் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட பிரைஸும் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு ஒரு புது பிரச்சனை வந்துச்சு. அதாவது இந்த கம்பெனியில் ஒரு FIR வந்து ஃபைல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் புது பிரச்சனை வந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஐடி ரைடு அப்படின்ற மாதிரிலாம் ரூமர்லாம் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சது. அப்படி இறங்கிக்கிட்டே இருக்கு. ஆனால் இவங்களோட சேல்ஸோ ரெவன்யூமா எதுவுமே கம்மியாகலை. இந்த மாதிரி ரூமர்லாம் வந்தனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு லாபம் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக வந்து டவுன் ஆகிட்டாங்க. இவங்களோட சேல்ஸ் growth லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் 20%, ப்ராஃபிட் growth 38% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 வருஷத்தில் 44%. அதாவது 5 வருஷத்துக்கு பாட்டு இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 44% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில ரூமர்னால இந்த ஸ்டாக்கோட பிரைஸ்லாம் கீழே போணுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துக்கலாம். ஹையில் ஒரு ஸ்டாக்கை வாங்கினாதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. இந்த மாதிரி நல்ல கம்பெனி ஸ்டாக்கோட பிரைஸ்லாம் நல்ல ஒரு லோவில் இருக்கும்போது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கணும். ஹட்கோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. இவங்க ஹவுசிங் ஃபைனான்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அர்பன் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு இவங்க வந்து ஃபைனான்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நகர்ப்புற வளர்ச்சிக்கு தேவையான ஃபைனான்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன சின்ன சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சியாக மாற்றிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டி அந்த மாதிரி சின்ன சின்ன சிட்டி எல்லாமே நகராட்சியாக மாற்றிட்டு இருக்காங்க. அப்படி மாறும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப்மெண்ட்டு அதிகமாகும். அதனால இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கும். அதாவது நிறைய லோன் இவங்க வந்து தர ஆரம்பிப்பாங்க. அதனால இவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது நிறைய வந்து கிடைக்கும். இந்த கம்பெனி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2700 கோடிக்கு மேலே வந்து நெட் ப்ராஃபிட்டாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட growth வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்து இருக்குது.
கரண்ட் பிரைஸ் ரூ. 183 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் இவங்க 312% இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 320 330 ரூபாய்க்குலாம் போனுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 180 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 36,000 கோடிக்கு மேலே வந்து இருக்கு. ஸ்டாக்கோட ரேஷியோ 13, இண்டஸ்ட்ரி ரேஷியோ 18 வந்து இருக்கு. புக் வேல்யூ ₹90, டிவிடெண்ட் ஈல்டு 2.50%, இவங்களோட ROC 9.62%, ROE 15.7%, ROIC 9.62%, OPM 95% வந்திருக்கு. இன்டென்சிக் வேல்யூ 108 வந்து இருக்கு. PG ரேஷியோ 0.81 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 7. இவங்க ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கறனால டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்கும். பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2ல வந்து இருக்காங்க. ஓவரால் அந்த ரேஷியோ வந்து சூப்பரான ஒரு ரேஷியோ தான். இவங்களோட சேல்ஸ் growth லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல எடுத்து பார்க்கும்போது 6%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய பிசினஸ் அப்படிங்கிறது ஜுவல்லரி பிசினஸ்ல இருக்கனால அவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டர் அப்படிங்கறனால இவங்களோட growth அப்படிங்கிறது இந்த 10 to 15% வந்து இருக்கும். ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷம் 33%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 33% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது போன வருஷம் ஒருத்தர் வந்து முதலீடு பண்ணியிருந்தாருன்னா 14% நெகட்டிவ் வந்து இருப்பாங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% வந்து இருக்கு. பார்ப்போம், இந்த ஸ்டாக்ல நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணாங்க. அதாவது இந்த ஸ்டாக்கோட பிரைஸ்லாம் கீழே இருக்கும் போது யாரும் முதலீடு பண்ணாம நல்லா இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இன்னும் நம்ம காசு போட்டோம்னா அதிகமாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஸ்டாக்ல வந்து முதலீடு வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் ஆயிட்டாங்க. நம்ம என்னதான் ஒரு கம்பெனி வந்து சூப்பரான ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே ஹையில் இருக்கும்போது நம்ம வந்து முதலீடு பண்ணாமல் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் டெம்பரரியாக எப்போது அதில் கையில் இருந்து 30 to 40% கீழே இறங்கும். அப்போ நம்ம முதலீடு பண்ணாதான் கரெக்டான ஒரு டைமாக வந்து இருக்கும். இது அப்படியே குறைஞ்சி ஜீரோக்கு போயிடும். அப்பெல்லாம் கிடையாது, என்ன கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வார் இருக்கனால மார்க்கெட் ரொம்ப கீழே இருக்குது. இந்த மாதிரி டைம்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கம்மியான ப்ரைஸில் நிறைய குவான்டிட்டி நம்மளால் வாங்க முடியும். நிறைய சூப்பரான கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இப்போ வந்து கிடைக்கும். பார்ப்போங்க, இந்த ஸ்டாக் கொஞ்சமாக அப்படி ரிவர்ஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஐடி பீஸு, அதாவது நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி ஐடி. இப்போ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 வருஷமாகவே சரியில்லை. அதாவது US டாரிஃப் இஷ்யூ போட்டாங்க, அதுக்கப்புறம் வார் வந்தது அப்படின்னு ஐடி செக்டர் கூட எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 வீக் லோவில் தான் வந்து போன வாரம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. அதுவும் புது 52 வீக் லோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது கீழே போய்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு வாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ரெக்கவர் ஆனாங்க. அதனால இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 48 ரூபா 49 ரூபா இருந்த இந்த ETF பிரைஸ் இப்போ வெறும் 34 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு ETF கிட்டத்தட்ட 10 கம்பெனி இருக்குது. இன்ஃபோசிஸ், TCS, HCL டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா, விப்ரோ, பிரிசிஷன் சிஸ்டம்ஸ், L&T மைண்ட்ரி, கோஃபோர்ஜ், எம்பசைஸ், ஆரக்கல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் சாஃப்ட்வேர், இந்த கம்பெனி எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் நம்ம போய் முதலீடு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ETFல நம்ம வந்து முதலீடு பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு வருஷத்துக்கு ஒரு 12 to 15% இந்த ETFலாம் வந்து இப்போ ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லோ ப்ரைஸில் இருக்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த ETF யாராவது 45 ரூபா 48 ரூபாய்க்குலாம் வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ நம்மகிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து அக்குமுலேட் வந்து பண்ணி வச்சுக்கலாம். அப்போ எப்போ ரிவர்ஸ் ஆகுதோ நம்மளுக்கு அந்த ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பார்க்கலாங்க, இந்த வார் இன்னும் இது வரைக்கும் போகும்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்தது இன்டர்குளோப் ஏவியேஷன் லிமிடெட், அதாவது இண்டிகோ ஃப்ளைட் தான். இவங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதாவது நிறைய பேர் லீவ் போட்டாங்க. அதனாலையும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, அதனால நிறைய ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணாங்க. இது ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,200 ரூபாய்க்கு மேலே இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 4,500 ரூபாய் என்னமோ போனாங்க. ஒரு கட்டத்தில் 4,100 ரூபாய் இந்த மாதிரிலாம் போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவர்ஸ் ஆக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்துக்குள்ள நாங்கள் வந்து சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃப்ளைட்டு போன வருஷம் இந்த இஷ்யூ வந்தப்போ அந்த நவம்பர் டிசம்பரில் இந்த இஷ்யூ வந்தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது டெம்பரரி இஷ்யூவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளைட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவில். இந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சு அப்படின்னா அது நம்ம கண்ட்ரிக்கே பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்கும். அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரரி இஷ்யூவாக தான் வந்து பார்க்கணும். ஏன்னா பிஸ்னஸில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்ன ஆட்கள் இல்லை அதை ரன் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போக போக வந்து சரி பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியாவிலேயே அதுவும் இல்லாமல் நம்ம வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2-3 கம்பெனி தான் இந்த பிஸ்னஸில் லாபம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம இந்தியாவில் இந்த இண்டிகோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் லாபம் வந்து கிடைக்காது. ஆனால் இந்த கம்பெனி லாபத்தில் தான் ரன் ஆகிட்டு இருக்காங்க. கரண்ட் பிரைஸ் 4,513 ரூபாய்க்கு இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 124% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 1,74,000 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஸ்டாக்கோட ரேஷியோ 38, இண்டஸ்ட்ரி ரேஷியோ 18 வந்து இருக்காங்க. புக் வேல்யூ 220, ROC 17%, ROE 104%, ROIC 24%, OPM வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 856 இருக்குது. PG ரேஷியோ 0.90 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 8.83 இருக்காங்க. ஆக்சுவலாக கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா கடன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 வந்து இருக்குது. இவங்களோட சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 19%, ப்ராஃபிட் growth 17% இருக்குது.
இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் growth அப்படியே நெகட்டிவ்ல போயிருக்கு. அதே மாதிரி இவங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 17%, இதுவே லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 11% வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருந்தாங்க. இப்போ மட்டும் தான் வந்து கொஞ்சம் 100% மேலே இருக்காங்க. பார்ப்போம் இந்த கம்பெனி இந்த தடவையும் பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியான ரிசல்ட் கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணாங்க. அதனால இவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சரி பண்ணியிருப்பாங்க. அதனால் அடுத்தடுத்த குவார்ட்டரில் இவங்க நல்ல ரிசல்ட் தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டரில் இருக்காங்க. பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸில் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி இந்த பவர் கிரிட் கம்பெனி. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்கும். ஏன்னா பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகிட்டே தான் வந்து இருக்கும். பவர் செக்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய செக்டர். இப்போ பவர் செக்டரில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்படும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறனால இவங்க ஏற்கனவே மிகப்பெரிய கம்பெனியாக இருக்காங்க. அதாவது இவங்ககிட்ட பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு பவர் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நிறைய செலவாகும். அவங்க ஏற்கனவே இவங்ககிட்ட அது எல்லாமே இருக்குது. அதனால இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. இவங்க வருஷத்துக்கு 3 தடவை டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேபிட்டல் கெயினும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது அதிகமாக இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு டீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 3.5% மேலே எப்பவுமே டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கரண்ட் பிரைஸ் 298 ரூபாய்க்கு இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 154% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 2,77,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ கிட்டத்தட்ட 18 இருக்குது. புக் வேல்யூ 106 ரூபாய். இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 17 வந்திருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு 3%, ROCE 12%, ROE 17%, ROIC 13%, OPM 82% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 148 ரூபாய். பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 6.45 இருக்குது. இது மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 1.37 இருக்காங்க. மேபி இந்த பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குவார்ட்டரில் இவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா அப்படி பிஜி ரேஷியோ வந்து கம்மியாயிரும். பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2.78 இருக்குது. இவங்களோட சேல்ஸ் growth பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 10%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் 17%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் growth சரி ப்ராஃபிட் growth சரி ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாருங்கள் அதுக்கு ஈக்குவலாக வந்து லாஸ்ட் 10 வருஷத்தில் 14% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 0% வந்து இருக்குது. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு ரிட்டர்னும் இல்லாமல் இருக்கும் கேபிட்டலில். அதே மாதிரி ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து இருக்குது. இவங்க வருஷத்துக்கு 3 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பிப்ரவரி மாதம், ஆகஸ்ட் மாதம், நவம்பர் மாதம். 2026 பிப்ரவரி மாதம் ஒரு ஷேருக்கு ₹3.25 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த டிவிடெண்ட் ஆகஸ்ட் நவம்பர் மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் 5 வருஷத்தில் இவங்க கிட்டத்தட்ட 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1:3, அதாவது 3 ஷேர் மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஷேர் வந்து போனஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் 5 வருஷத்தில் 2 தடவை வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரிட்டர்னுங்க. போனஸ் ஷேரும் வந்திருக்கும், கேபிட்டல் கெயினும் கிடச்சிருக்கும், ப்ளஸ் டிவிடெண்ட் வந்து கிடச்சிருக்கும். இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர் வந்து பாருங்கள். ப்ரொமோட்டட் 51.34%, எஃப்ஐட் வந்து 24.73%, டிஐட்ட 20.19%, கவர்மெண்ட் 0.07%, ரீட்டைல் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3.67% தான் இருக்குது. பாருங்கள் வெறும் 3% தான் நம்ம ரீட்டைல் பீப்பிள் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஏ தான் வந்து வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி. அடுத்தது டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியா லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸு எலக்ட்ரானிக் செக்டாரில் வந்து இருக்காங்க. அதாவது டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸு பிஸ்னஸில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த செக்டாருக்கு தேவையான அந்த எலக்ட்ரானிக்ஸு ஐட்டம் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு கம்பெனி மிசைல் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் மட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து எலக்ட்ரானிக்கு எக்யூப்மெண்ட் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவைப்படும். அது ஏரோஸ்பேஸாக இருந்தாலும் சரி, நேவியாக இருந்தாலும் சரி, இல்லை கிரவுண்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான அந்த மிஷினை எல்லாத்துக்கும் இவங்களோட எக்யூப்மெண்ட் வந்து தேவைப்படும். அதனால் இவங்களோட சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அந்த அதாவது ஆர்மியில் இருக்கக்கூடிய எல்லா டிவிஷனுக்கும் இவங்களோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா சேல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேடாரு, சேட்டலைட்டு, கம்யூனிகேஷனு, வேர்ஃபேரு, இந்த மாதிரி என்ன ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருந்தாலும் சரி இவங்களோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனி. அதுவும் இல்லாமல் டிஃபென்ஸ் செக்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல வந்து இருந்துகிட்டு இருக்குது. நிறைய ஆர்டர் நம்ம இந்தியன் கம்பெனிக்கு வந்து நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. அதனால் இவங்களுக்கு ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்குது. இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸு 3,338 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் 347% ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 18,000 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 76 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 54, புக் வேல்யூ 275, டிவிடெண்ட் ஈல்டு 0.24%, ROCE 21%, ROE 15%, ROIC 20%, OPM கிட்டத்தட்ட 33% வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 2.39 இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1529 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0, உங்களுக்கு கடனே கிடையாது. பிரைஸ் டு புக் வேல்யூ 12.3 இருக்குது. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து 347% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஹை பக்கத்தில் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா போணுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை வந்து கிராஸ் பண்ணிவிடுவாங்க. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு.
சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 3 வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் growth 32%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 32% வந்து இருக்குது. இங்கே சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth அடி வாங்கவே கிடையாது. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக கீழே போனாங்க 2025. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 வருஷத்தில் 30% வந்து ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டெம்பரரியாக போன வருஷம் கீழே போனாங்க, அவ்வளோதான். இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணி பார்த்தா கூட மார்ச் 2014 சேல்ஸ் 63 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்க வெறும் 7 கோடி தான் இருந்திருக்கு. இதுவே இப்போ மார்ச் 2025 சேல்ஸ் 708 கோடியாக, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்க 222 கோடியாக இருக்குது. வருஷம் இவங்களோட சேல்ஸும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி அதிகமாகிட்டே இருக்குது. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட கிட்டத்தட்ட 42% ஷேர் ஹோல்டிங், எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 11.54%, டிஐட் வந்து 10.27%, ரீட்டைல் பீப்புள்கிட்ட 35.77% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இதில் என்ன ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா ரீட்டைல் பீப்புள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% மேலே ஷேர் ஹோல்டிங் இருக்குது. இதுக்கு பதிலாக எஃப்ஐடி வந்து இன்னும் அதிகமாக வந்து முதலீடு பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு growthல தான் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் இந்த வியாழன் வெள்ளி வந்தால் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் எப்பவுமே ட்ரேட் ஆகும். இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் நெகட்டிவாக தான் இருக்கும். அடுத்த வாரம் பற்றி எந்த ஒரு நியூஸ் வராமல் இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற நியூஸ் வந்தால் கூட ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.